சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட கதைகள். ஒரு தடவை அவ்வை சிவனை தரிசனம் செய்றதுக்காக கைலாயம் போனாங்க. ரொம்ப நேரம் நடந்து நடந்து வந்ததுனால களைப்பா இருந்தது. அதனால ஒரு இடத்துல அமர்ந்தாங்க. அப்போ ஈசன் இருந்த திசைய பார்த்து காலையும் நீட்டினாங்க அவ்வை. இதனால பார்வதி தேவிக்கு கோவம் வந்து, உலகையே ஆள்ற சிவபெருமான் இருக்கிற திசையில நீங்க உங்க கால எப்படி நீட்டி உட்கார்ந்துருக்கீங்கன்னு பாருங்க. இது அவர அவமரியாதை செய்றது போலலாம் இருக்கு. அதனால வேறு திசைய பார்த்து கால்கள நீட்டி அமருங்கன்னு சொன்னாங்க பார்வதி தேவி. இத கேட்ட அவ்வை சிரிச்சுக்கிட்டே, "தாயே என்ன சொல்றீங்க? சிவன் இல்லாத இடம் பார்த்து கால நீட்டுறதா? அப்படி ஒரு இடம் இருக்குதா என்ன? எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் அந்த திசைய நீங்களே எனக்கு காட்டுங்க. அந்த திசைய பார்த்து என்னோட கால நான் நீட்டிக்கிறேன்னு" சொல்றாங்க. அப்போதான் பார்வதி தேவிக்கு புரிஞ்சது, சிவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லன்னு. அவர் எங்க வேணாலும் நிறைஞ்சிருப்பாருன்றத உண்மையும் தேவிக்கு புரிஞ்சது. இப்படி எல்லா திசைகள்லயும் காட்சி கொடுக்கிற சுழலும் சிவலிங்கம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இறைவன் எங்கும் நிறைஞ்சிருப்பான்றத உணர்த்துற விதமா இந்த சிவலிங்க ஓவியம் அமைஞ்சிருக்கிறதா ஐதீகம். மீனாட்சி சன்னதியில இருந்து சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு போற 2ஆம் பிரகாரத்துல முக்குறுணி விநாயகர் கிட்ட மேற்கூரையில இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. லிங்கத்தோட உச்சியில தாமரை மலர் இருக்கு. இந்த லிங்கத்தை எந்த திசையில நின்னு தரிசனம் பண்ணாலும் சிவலிங்கத்தோட ஆவுடை பீடம் நம்மள பார்க்க இருக்கிறது போலவே இருக்கும்ன்றது தான் அதிசயமும் கூட. கிழக்கு திசையை பார்க்க நம்ம நின்னோம்னா ஆவுடை பீடம் கிழக்கு திசையை பார்க்க திரும்பிரும். மேற்கு போனோம்னா அங்கேயும் வந்துடும். இப்படி ஒரு அதிசயமான ஓவியம் இது. சுத்தி சுத்தி எந்த திசையில இருந்து பார்த்தாலும் நம்மள பார்த்தே சுழன்றுட்டே காட்சி கொடுக்கறதுனால இதுக்கு சுழலும் லிங்கம்னு பேரும் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த ஓவியத்த கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.